தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் அன்றாட பண பரிமாற்றங்களில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் அரசாங்கம் புதிய அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது. அதன்படி 5000 ரூபாவிற்கும் குறைவான லங்கா QR மூலம் பண பரிமாற்றங்களுக்கு எவ்வித மேலதிக கட்டணங்களையும் வசூலிக்காதிருக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 5000 ரூபாவிற்கு குறைவான தொகையை QR குறியீடு ஊடாக அனுப்பும் நபரிடமிருந்தோ அல்லது அதனை பெறுபவரிடமிருந்தோ எந்த ஒரு மேலதிக கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது. மத்திய கிழக்கு நாடுகளை சென்றடைய வேண்டிய லம்போகினி, ரோல்ஸ் ராய்ஸ் மற்றும் பெராரி உள்ளிட்ட சுமார் 50 விலை உயர்ந்த பழைய சொகுசு வாகனங்கள் துபாய் துறைமுகத்தை அடைய முடியாத சூழல் ஏற்பட்டதால் இலங்கை மற்றும் சீனாவில் தரையிறக்கப்பட்டுள்ளன. துபாயில் உள்ள கொள்வனவாளர்கள் இந்த வாகனங்களுக்காக காத்திருந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மற்றொரு சம்பவத்தில் துபாய்க்கு செல்ல வேண்டிய சரக்குகள் திசை திருப்பப்பட்டதால் இலங்கையின் துறைமுகங்களில் கடும் நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ள நிலையில் ரயில் பயண கட்டணங்களை எவ்விதத்திலும் அதிகரிக்க வேண்டாம் என இலங்கை ரயில்வே நிலைய அதிபர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ரயில்வே நிலைய அதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கேஷன் சாமர ஜெயசேகர் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடி மற்றும் பேருந்து பயண கட்டண உயர்வு காரணமாக பெருமளவிலான மக்கள் தற்போது ரயில் போக்குவரத்தையே நம்பியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மே மாதம் நடுப்பகுதி வரை மின்சார உற்பத்தி மற்றும் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாருக்கு இதனை தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையிடம் உள்ள எரிபொருள் அளவு நாட்டின் உண்மையான தேவையை விட சுமார் 10% அதிகமாகவே உள்ளது. எரிபொருள் விநியோகத்தில் எந்தவித தட்டுப்பாடும் இல்லை என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை மற்றும் எரிபொருள் விநியோகத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டால் அது கையிருப்பு இல்லாததால் அல்ல, மாறாக பொதுமக்கள் அதிக அளவில் எரிபொருளை சேமித்து வைப்பதாலும் விநியோக தற்காலிக தடைகளாலுமே ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது. நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக கோழிப்பண்ணைகளில் உள்ள கோழிகள் இறக்கின்றமை அதிகரித்துள்ளதாக கால்நடை பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் எச் குணசேகர தெரிவித்துள்ளார். நிலவும் வெப்பநிலையை தாங்க முடியாது இறைச்சி கோழிகள் இறக்கின்றன. அத்துடன் கோழிகளால் இடப்படும் முட்டைகளின் எண்ணிக்கையும் தற்போது குறைந்துள்ளது. வெப்பநிலையை தாங்க முடியாததால் கோழிகள் முட்டையிடுவது சுமார் 20% குறைவடைந்துள்ளது. 25,000 ரூபாய் முதல் 30,000 விலங்குகள் வரை உள்ள கூண்டுகள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் பராமரிக்கப்படுவதாகவும் 1 மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டால் மின்பிறப்பாக்கிகள் உடனடியாக இயக்கப்பட வேண்டும். மின்சார பிறப்பாக்கிகளை இயக்குவதற்கு தேவையான அளவு டீசல் எரிபொருளை வழங்குமாறு விவசாய அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் பெருமளவிலான எரிபொருளை சேமித்து வைத்திருந்த நபர் ஒருவர் மொரககேன கோணப்புல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட இந்த சோதனையின் போது சந்தேக நபரின் வீட்டின் வளவினுள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எரிபொருள் பவுசர் ஒன்று சோதனையிடப்பட்டது. இதன்போது பாணுந்துறை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றுக்கு சொந்தமானது என கூறப்படும் அந்த பவுசருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 6600 லிட்டர் டீசல் கைப்பற்றப்பட்டது. அத்தோடு குறித்த சந்தேக நபரின் வீட்டுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 152 லிட்டர் டீசல் அடங்கிய ஒரு பீப்பாய், 120 லிட்டர் பெட்ரோல் அடங்கிய ஒரு பீப்பாய் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர் கோணப்பள பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். நாட்டின் சில மாவட்டங்களில் வெப்பமானது அதிகரித்து எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சபரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம், மன்னார், வவுனியா மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் சில இடங்களிலும் வெப்பச்சூட்டன், அதாவது மனித உடலுக்கு உணரட்டும்
வெப்பமானது எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கலாம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பான முன்னெச்சரிக்கை பிரிவினால் இன்றைய தினத்துக்காக செல்லுபடியாகும் வகையில் நேற்று பிற்பகல் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தேவையான மசகு எண்ணெய் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க தயாராக இருப்பதாக ஈரான் விடுத்த அழைப்பிற்கு இலங்கை அரசாங்கம் தனது நன்றியினை தெரிவித்துள்ளதுடன் அதனை பெற்றுக்கொள்வதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் விளக்கம் அளித்துள்ளது. இலங்கையிடமிருந்து உத்தியோகபூர்வ கோரிக்கை விடுக்கப்படும் பட்சத்தில் மசகு எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க தயாராக இருப்பதாக இலங்கையில் உள்ள ஈரான் தூதுவர் அலிரிசா டெல்கோஷ் தெரிவித்திருந்தார். இதுகுறித்த கேள்விக்கு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதிச பதிலளித்துள்ளார். துரதிருஷ்டவசமாக ஈரானில் இருந்து எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான வசதிகளோ அல்லது சொந்தமான கப்பல்களோ தற்போது இலங்கையிடம் இல்லை. ஈரானின் சலுகையை பயன்படுத்துவதில் உள்ள தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து ரீதியான இயலாமையை அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். கொரோனா பரவல் காலத்தில் கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியில் மர்மமான முறையில் காணாமல் போனதாக கருதப்பட்ட தம்பதியினர் 6 வருடங்களுக்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2020 ஆண்டு கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெள்ளம்பட்டிய கம்பிக்கொடுவ வத்த பகுதியில் வசித்து வந்த 62 வயதுடைய தம்பதியினர் திடீரென காணாமல் போயிருந்தனர். இவர்களே தற்போது சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக உறவினர் ஆரம்பத்தில் கிராண்ட்பாஸ் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண விவசாயத்துறையை தேசிய மட்டத்துக்கு இணையாக கட்டியெழுப்புவதுடன் மாகாண விவசாயிகள் எதிர்நோக்கும் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கிலான அதிமுக்கிய உயர்மட்ட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் நேற்று காலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. விவசாய திணைக்களத்தின் தேசிய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி விக்ரமராஜி தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் மற்றும் வடக்கு மாகாண விவசாய திணைக்கள அதிகாரிகள் பங்கேற்ற இந்த கலந்துரையாடல் சுமார் 4 மணி நேரம் மிக ஆக்கப்பூர்வமாக இடம்பெற்றது. நாட்டில் அதிகரித்து வரும் எரிபொருளின் சிக்கலை தொடர்ந்து பொலனறுவை மணம்பட்டிய பகுதியில் இருந்து ஏனைய பகுதிகளுக்கு மணலை கொண்டு செல்வதற்கான செலவு அதிகரித்துள்ளது. இதன்படி 3 கனஅடி மணலை கொண்டு செல்வதற்கான செலவு 15,000 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக மணம்பட்டிய மணல் எல்லும் லொரி சங்கத்தின் தலைவர் அஜித் கமகே தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துதல் மற்றும் முதலீட்டுக்கு ஒரு உகந்த இடமாக இலங்கை இருப்பதால் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களை இலங்கைக்கு அழைப்பதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர் ஆணையர் மத்தேயு டக்வொர்த்திடம் தெரிவித்துள்ளார். இக்கலந்துரையாடல் சபாநாயகருக்கும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர் ஆணையருக்கும் இடையே இடம்பெற்றுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது ஆஸ்திரேலியா வழங்கி வரும் நீண்டகால ஆதரவிற்கும் சபாநாயகர் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்கு தொடர்ந்து உத்தரவாதம் அளிப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு துறைகளில் இலங்கையுடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் ஆஸ்திரேலியா தனது உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளது. தனது மனைவி மற்றும் அவரது தாயார் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் கீழ் கெலன்பிந்தினுவெவ பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் மொரகுட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு முற்றியதன் காரணமாகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேற்படி பிரதேச சபை உறுப்பினர் தனது மனைவியையும் இடையில் தடுக்க வந்த மாமியாரையும் கடுமையாக தாக்கியுள்ளார். தாக்குதலுக்குள்ளான இருவரும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக முதலில் கெலன்பிந்தினுவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வலுவான தொழில்நுட்பம், தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி முறைமையானது தனிநபர்களுக்கு நடைமுறை சாத்தியமான மற்றும் எதிர்காலத்திற்கு தேவையான திறன்களை பெற்றுக் கொடுப்பதுடன் பசுமையான நிலையான எதிர்காலத்தை நோக்கிய புத்தாக்கங்களை உருவாக்கவும் வழிவகுக்கும் என பிரதமர் ஹரணியமர சூரிய தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் தீவிரமடைந்துள்ள மோதல் நிலைமைக்கு மத்தியில் எதிர்வரும் காலப்பகுதிகளில் எரிபொருள் இறக்குமதிக்கு பாதிப்பு ஏற்படும் சாத்தியமுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருளை மிகவும் சிக்கனமான முறையில் பயன்படுத்துவது அரசு மற்றும் தனியார் துறைகளின் பொறுப்பாகும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.
அதற்கமைய அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்லும் பொருட்டு அறிவுறுத்தப்பட்டுள்ள வழிகாட்டல்களை விரைவாக செயற்படுத்துமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை அரசாங்க நிறுவனங்கள் எரிபொருள் மற்றும் வலுசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தினால் வழிகாட்டல் ஆலோசனைகள், உத்தியோகத்தர்கள் கடமைக்கு சமூகம் அளிக்கும் போது பிரத்யேக வாகனத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக இயலுமான வகையில் பொது போக்குவரத்து சேவையோ அல்லது குழுவாகவே போக்குவரத்து சேவையை பயன்படுத்த வேண்டும். இது மாதிரியான பல விடயங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.